ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் டெக்கஸ் தமிழ். உங்கள் ரிவிஷன்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹைட்ரேட்டு. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் இல்லை, எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இல்லை, சம் ஸ்டூடெண்ட்ஸ். எது ரிகார்டிங்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் ஐடி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கன்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் அனுப்பல. மோஸ்ட்டாக எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் நீட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட வெரிஃபைடு அத்தன்டிகேஷனுக்காக ஒரு ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆதாராக இருக்கலாம், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதார் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆதார் இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லைனா வேற ஏதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மேஜராக எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 30 அந்த இதை கடைசி மாதிரி அந்த டேட்டுக்குள்ள உங்களோட ஆதார் ஐடியை வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக லாஸ்ட் மினிட்ல பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல பண்ணுறது டென்ஷன் தான். பட் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மால் ப்ராக்டிஸை குறைக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி எக்ஸாம் இருக்கணுன்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நான் அப்ளை பண்ணுறப்பவே ஆதார் கார்டு வச்சு நான் அப்ளை பண்ண ப்ரோ, அதில் எனக்கு வந்து எதாவது பிரச்சனைனா நீங்கள் அப்போவே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வெரிஃபை பண்ண கேட்டிருப்பாங்க. அப்போயே வெரிஃபைடு உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? நான் ஆதார் வச்சு தான் அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு கேட்டிங்கன்னா, மேபி உங்களோட வெரிஃபிகேஷன் ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். ஸோ நீங்கள் திரும்ப போயிட்டு உங்களோட வெப்சைட்டுக்குள்ள nta.neet.nic.in அதில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் இமெயிலே அந்த லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க சொல்லிட்டு. ரெண்டில் எந்த வே வேணால் போனால், நீங்கள் நீட்டோட என்டிஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா வெரிஃபை ஆதார் அப்படின்னு இருக்கும் உங்கள் சைட்டில். அதை கிளிக் பண்ணி உங்கள் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். சம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த எஸ்எம்எஸ் வந்து மெயில் வந்திருக்கும்ல, ரெண்டுமே வந்திருக்கும், ஒரு சிலருக்கு ஒன்று கூட வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வெரிஃபை ஆகலைன்ற மாதிரி வருதுக்கலாம். ஓகேங்களா? இதனால பெரிய பிரச்சனை ஆகாது. மேபி அவங்க வெப்சைட்லேயே பக் இருக்கலாம், அதனால இந்த மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் வெரிஃபிகேஷன் ஐடி இருந்தால் போதும். அப்படியே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ, இது இல்லைனா எனக்கு அட்மிட் கார்டு வருமானு பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனை இருக்காது. மோஸ்ட்டாக எனக்கு லாஸ்ட் மினிட்ல சொல்லும்போது அந்த மாதிரி அட்மிட் கார்டில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராது. அப்படியே இல்லை உங்களுக்கு போஸ்ட் நீட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லிப்பாங்க. ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி ஆதார் தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆதார் தான் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இருந்தாலும் வருதுன்னா திரும்ப போய் உங்கள் வெப்சைட்டில் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். இந்த சமயத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ரிவிஷனில் மட்டும்தான் இருக்கும். ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஹைலைட்டாக இருங்க. Keep motivated and keep revising. Thanks for watching.